அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம். இன்றைய சிந்தனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உணவில் ஒழுங்குமுறை. நாம் பிறந்ததிலிருந்து இன்று வரை நாம சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கோம். ஏகப்பட்ட வெரைட்டிஸ் உணவுகள், நாம பலதரப்பட்ட உணவுகளை நாம சாப்பிட்டுக்கிட்டே வரோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சாப்பிடுற உணவால தான் நம்முடைய உடல் அமைப்பு உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. நாம பிறக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வெயிட் இருப்போம்? 2½ கிலோலேருந்து ஒரு 3 கிலோ வரைக்கும் இருப்போம். ஆனா, அவங்க ஒவ்வொரு வேளையும் அவங்க உணவு எடுத்துக்கொள்ள தான் அவங்களுடைய உடல் அமைப்பு 75% வந்து கட்டமைப்பு பெறுது அப்படின்னு சொல்றாங்க. தரமான உணவு மற்றும் சத்தான உணவு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா, அது மட்டும் இல்ல, நம்முடைய எண்ணங்கள், பழக்கவழக்கங்கள், செயல்பாடுகளை பொறுத்து நம்முடைய உடல் அமைப்பும் எல்லாமே மாறுது. தரம் மாறுது. நம்முடைய வாழ்க்கை தரம் மாறுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நாம காலையில எழுந்தவுடன் என்ன பண்ணுவோம்? டீ சாப்பிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு பிரேக்ஃபாஸ்ட்டும் சொல்லுவோம். மறுபடியும் 11 மணிக்கு ஒரு சின்ன ஸ்நாக்ஸு, ஒரு டீ. பசிக்குதோ இல்லையோ, 1 மணி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? லஞ்ச் டைம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் சாப்பாடு பாக்ஸை ஓப்பன் பண்ணி வச்சுருவோம். சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக மத்தியானம் 3 to 4, 4 to 5க்குள்ளே என்ன பண்ணுவோம்? ஒரு டீ, ஒரு ஸ்நாக்ஸ். இப்படி நாம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். அப்புறம் நைட் ஆகிடும். நைட்டு நம்ம என்ன சாப்பிடுவோம்? 9 மணிக்கெல்லாம் ஒரு ஃபுல் கட்டு ஃபுல்லாக சாப்பிட்றது. பரோட்டா, சிக்கன் ரைஸ், இந்த மாதிரி என்னென்ன கிடைக்குதோ வயிறு முட்டை முட்டை சாப்பிட்றது. வாயை திறந்தா காக்கா வந்து கொத்தி எடுத்துட்டு போயிடும். அந்த அளவுக்கு உணவை நாம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் நம்ம சாப்பிட்ட உணவு பார்த்தீங்கன்னா, எப்படி எப்படி நம்ம சாப்பிட்ணும்? காலையில் ராஜா மாதிரி சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. மத்தியானம் இளவரசன் மாதிரி சாப்பிட்ணும். நைட்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவன் எப்படி சாப்பிடுவான்? கொஞ்சம் தான் அவனுக்கு சாப்பாடு கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி நம்ம நைட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நைட்டு நம்ம 7 மணிக்கெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அது ஜீரணம் ஆகிறதுக்கு 3 to 4 மணி நேரம் அதுக்கு எடுத்துக்கும். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக ஜீரணம் ஆகும், பெரியவங்களுக்கு லேட் ஆகும். அதனால நம்ம என்ன பண்ணணும்? சாப்பிட்டு உடனே படுத்துட்டா தூக்கம் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஏன்னா அதுக்கான டைமிங் 4 மணி நேரம் வேணும் இல்லை? சாப்பிட்ட பொருள் ஜீரணம் ஆகணும் இல்லையா? அதுக்கான டைமிங் நம்ம கொடுக்கணும் இல்லை? அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம தூங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தூங்க முடியாது. இதை தெரியாமல் நிறைய பேர் தூக்கம் வரல 7 மணிக்கெல்லாம் 6 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுடுங்க, அழகாக வயிறு ஜீரணம் ஆகிடும், நைட்டு கரெக்டாக தூக்கம் வரும். சரிங்களா? இதை நம்ம சிந்திக்கணும். நம்ம மூளை வந்து ஒரு வேலை சொல்லிட்டு இருக்கோம் எல்லா உறுப்புகளுக்கும். அந்த டைமில் போய் நம்ம தூங்கணும்னு போனால் தூங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தூங்க முடியாது. நல்லா நம்ம இதை யோசிச்சுக்கணும். அது இல்லாமல் நாம் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, நைட்டு 9 மணிக்கு தான் நல்லா பரோட்டாவை சாப்பிட்றது. சாப்பிட்டுட்டு அப்புறம் படுத்தா தூக்கம் வருமா? அது ஜீரணம் ஆகிறதுக்கு லேட் ஆகும் இல்லையா? அதனால் எல்லாத்தையும் நம்ம யோசிக்கணும். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற அந்த பொருள் வந்து ஜீரணம் பண்ணாமல் பாதி மட்டும் ஜீரணம் போயிட்டு மீதி தங்கிடுச்சுன்னா, தூங்கிட்டேன்னா அது செயல்பாடுகள் நின்றுடுது. அப்போ அதுக்கிட்ட அந்த மீந்து போன என்ன பண்ணும்? புளிப்புத்தன்மையாக மாறிடும். புளிப்புத்தன்மையாக மாறி நமக்கு காலையிலேருந்து என்னது, எல்லா டைமும் ஒரு மாதிரி ஏப்பம் வருது, புளிப்பு ஏப்பம் வருது, அசிடிட்டி, அல்சர், இது எல்லாமே வரணும். அதனால் இரவு உணவு பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கிரமே சாப்பிட்றது ரொம்ப 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 நல்லது. இப்போ வேதாத்திரிய மகரிஷி ஐயா வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு. ஐயா பார்த்தீங்கன்னா, ஒரு சென்னையில் போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறார். அவர் வந்து ஒரு நாள் கால் செருப்பு அரைஞ்சிடுச்சு. நம்ம என்ன பண்ணுவோம்? அவர் கால் செருப்பு அரைஞ்சிட்டு அதை தைக்கிறதுக்கு போகிறாரு. நாம் என்ன பண்ணுவோம்? உடனே வந்து கால் செருப்பு அடைஞ்சிச்சு, எனக்கு வேறு செருப்பு வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு குழந்தைங்கள்லாம் கேட்குறாங்க. நாம் சின்ன வயசில் நாமெல்லாம் செப்பல் தைச்சி தான் போட்டிருக்கோம். ஆனால் இப்போ இருக்கவங்க பசங்க உடனே வேறு செப்பல் வாங்கி கொடுக்கணும். இந்த மாதிரி செய்வாங்க. ஆனால் வேதாத்ரி மகரிஷி ஐயா அந்த செப்பல் தைக்க எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ செப்பல் தைக்க கொடுக்கும் பொழுது அவரை பார்க்குறாரு. அவர் ரொம்ப வயிறு ஒட்டி பசியோடு இருக்கார். பாவம் 2 நாள் சாப்பிட்ருப்பார் போல, சாப்பிடாம இருந்திருப்பார் போல இருக்கு. ஐயா கேட்குறாரு, இது ஏன்ப்பா இவ்வளோ இதுவாக இருக்க, ஏன் சாப்பிடலையா அப்படின்னு கேட்கும்போது, ஐயா எனக்கு உணவே கிடைக்கல, எனக்கு யாருமே கஸ்டமர்ஸே வரல, வந்தால் தானே எனக்கு காசு கிடைக்கும், காசு கிடைச்சா தான் நான் சாப்பிட முடியும்
அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப கஷ்டமாயி போச்சு ஐயா. அரணா கேட்குறாரு. ஐயா ஒரு நாவா கொடுத்துட்டு வராரு பணத்தை. வீட்டுக்கு வந்து யோசிக்கிறார். நாம சின்ன வயசுல ஏழ்மையில இருந்தோம். ஒரு ஒரு சொம் கோழி கடிக்கிறது கூட நம்மளுக்கு கஷ்டமா இருந்தது. ஆனா இன்னைக்கு நம்ம 3 வேளையும் சாப்பிடுற அளவுக்கு நம்மளுக்கு இறைவன் எல்லாமே கொடுத்துருக்காரு. ஆனா அந்த உயிர் வந்து சாப்பிடாம இப்படி தவிச்சிட்டு இருக்கே. நாம வந்து ஒரு வேளை உணவை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா என்ன பண்றாரு, அன்னையிலிருந்து மாலையில 6 மணிக்கு ஒரு டம்ளர் பால் அருந்திட்டு, இல்லைன்னா சிறிது வேர்க்கடலை சாப்பிட்டுட்டு அந்த இரவு உணவை தவிர்த்துட்டார். அவருடைய 96 வயது வரைக்குமே அவர் இதை ஃபாலோ பண்ணியிருக்கார். ஆனா நாம் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி செய்வோமான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. எக்ஸ்ட்ரா நம்ம போட்டுட்டே இருக்கோம் வயிற்றுக்குள்ள. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல உணவு சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க. ஒரு உணவு எவ்வளோ உணவை நீங்கள் எடுத்து சாப்பிட்டாலும் சரி, அதை என்ன பாருங்கன்னா 7 தாதுவாக பிரியும். ஃபர்ஸ்ட் ரசமாகவும், இரத்தமாகவும், சதையாகவும், கொழுப்பாகவும், எலும்பாகவும், மஜ்ஜையாகவும் மற்றும் சுக்கிலம் வித்துநாதமாக அது 7 தாதுவா பிரிஞ்சு அது வெளியிலமாகும். ஆனா அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா காலையில அழகா அவங்க கஞ்சியை தான் குடிப்பாங்க. அது ஒரு கஞ்சி குடிச்சிட்டு நல்லா திடமா அன்னைக்கு ஃபுல்லா வேலை செய்வாங்க. மத்தியானத்துல கூழு, களி இந்த மாதிரி உணவு தான். இது அவங்களுக்கு நல்ல ஜீரணத்துக்கு கொண்டும். ஆனா இப்ப நாம என்ன சாப்பிடுறோம்? திட உணவு தான் சாப்பிடுறோம். அரிசியால செய்த உணவு. அதுவும் பார்த்தீங்கன்னா அரை வேக்காடு தான். அந்த சாப்பாடு நல்லா குழஞ்சு இருந்துச்சுன்னா நல்லா நம்ம நல்லா நமக்கு ஜீரணத்துக்கு வரும். அது வந்து மொத்தமே அரிசியா அரை வேக்காடு வந்துட்டு நம்ம சாப்பிடும்பொழுது அதுவே நம்மளுக்கு பிரச்சனை தான். நொறுங்க தின்றால் 100 வயது அப்படின்னு அந்த காலத்துல பழமொழியெல்லாம் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், அந்த உணவை வந்து வாயில வச்சு உமிழ்நூறோட நல்லா மென்று நம்ம சாப்பிடணும். ஏன்னா உள்ளுக்குள்ள எந்த ஒரு அரைவை மிஷினும் கிடையாது. நம்ம வாய் மட்டும்தான். உள்ள வந்து நம்ம உணவு சாப்பிட்ட உடனே அதுக்கு உள்ள போயிட்டு இனவ மாறும். 7 தாதுவா பிரியறதுக்கு முன்னாடி ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் என்ற இரைப்பையில உற்பத்தி ஆகும். அந்த ஆசிட் ஆனது இந்த உணவை அரிச்சு காலி பண்ணி அதுல இருந்து 7 தாதுவா பிரிச்சு அனுப்பும். இதுதான் அதனுடைய வேலை. அப்போ நாம எப்படி சாப்பிடணும்னு பாத்துங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஸ்பூன்ல சாப்பிடுவாங்க, போர்க்ல சாப்பிடுவாங்க. அதாவது அது ஃபாரினர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுவாங்க. இங்கேயும் அதை பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க சீதோசனைக்கு ஏற்றவாறு, அவங்க தட்பவெப்ப நிலைக்கு ஏற்றவாறு அவங்க உணவு முறைகள் இருக்கும். நம்ம உணவு முறை அதை கூட கம்பேர் நம்ம பண்ணவே கூடாது. ஏன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய தட்பவெப்ப நிலை வேற. நம்ம சாப்பிடும்போது கைகளால் தான் சாப்பிடும். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 5 விரல்களும் பஞ்சபூதங்கள் ஆளானது. பஞ்சபூதங்கள் ஒவ்வொரு கட்டை விரல் வந்து நெருப்பு, அதுக்கு அடுத்த விரல் காற்று, ஆள்காட்டி விரல் வந்து விண், அதுக்கு அடுத்த விரல் நிலம், அதுக்கு அடுத்த சுண்டு விரலானது நீர். இப்ப 5 விரல்களும் பஞ்சபூதங்களானது. பஞ்சபூதங்களோட நம்ம கையை வச்சு அந்த உணவை நல்லா அப்படி பிசைஞ்சு சாப்பிடும்பொழுது அதனுடைய ஆற்றல்லாம் அதுக்கு போயிட்டு அது நல்ல சக்தி அது மாறும் அப்படின்னு அழகா நம்ம சொல்லிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா சரி, இப்ப இந்த மாதிரி உணவுகள் நம்ம எந்த உணவை நம்ம சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவை நம்ம சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப பாத்தீங்கன்னா 3 வகையான உணவுகள் சொல்றாங்க. சாத்விக உணவு, ரஜோ உணவு, தாமச உணவு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது சாத்விக உணவு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம காய்கறிகள், பழங்கள், காய்கறிகள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா சாத்விக உணவு முறையில வந்துரும். இது வந்து ஞானிகள் எல்லாம் இந்த உணவு முறைகள் தான் யோக பயின்றவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த உணவு முறை தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அவங்க அந்த உணவு முறையை சாப்பிட்றதுனாலதான் அவங்க நல்லா ஆரோக்கியமாவும் நல்லாவும் தியானமும் அவங்களுக்கு ஈஸியா வரும். சரிங்களா? அந்த சாத்விக உணவுன்றது ரொம்ப நல்லது. அந்த சாத்விக உணவுல என்னென்ன காய்கறிகள் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அழகா நம்ம என்னென்ன உணவு, இந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய் இப்படி சொல்லிட்டு இந்த கால் முடியும் அந்த காய்கள் எல்லாம் வந்து நாட்டு காய்கறிகள். அதுல நம்ம அதிகமா கவனம் செலுத்த வேண்டியதா இருக்கும். என்னென்ன காய்கறிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தானியங்கள், காய்கறிகள், கீரைகள், பழங்கள், அப்புறம் வந்து கொத்தவரங்காய், பீர்க்கங்காய், புடலங்காய், வெண்டைக்காய், இந்த மாதிரி உணவுகள். மெயினா கத்திரிக்காவும் முருங்கைக்காய் இது 2 காய்கறிகள் தான் உணவுல மெயின். மற்ற உணவுல நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒவ்வொரு சீதோஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வகைகளை நம்ம மாத்திக்கொண்டே வரலாம் அப்படின்னு அழகா சொல்றாங்க. தானியங்கள், காய்கறிகள், கீரைகள் இதெல்லாம் வந்து இதோட சேர்ந்துரும்.
இதுல பாத்தீங்கன்னா, இந்த சாத்வீக உணவை உண்றதுனால அவங்களுக்கு பொறுமை, அன்பு, இரக்கம், சகிப்புத்தன்மை போன்ற சாந்தமான நற்குணங்கள் தானாகவே இருக்கும். யோக சாதனைகள் இருப்பவங்களுக்கு இது மிக 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 சிறந்த ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா, அழகா இந்த மாரி உணவு முறைகள் நம்ம மாத்திக்கணும். சாத்விக உணவு இருந்தா நமக்கு அன்பும், கருணையும் தானாகவே ஊற்றெடுக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, ரஜோ உணவு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மாமிச உணவு. மாமிச உணவு. அந்த அந்த கிராம்பு, பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டு செய்வோம் இல்லையா? இந்த மாரி உணவுகள், மசாலா ஐட்டம்ஸ் போட்டு செய்வோம் பார்த்தீங்களா? இந்த உணவுகள்லாம் வந்து ரஜோ உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரஜோ உணவு அத சாப்பிடும்பொழுது அவங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, தீய எண்ணங்களும், முரட்டுத்தனமான செயல்களையுமே அவர்களை தூண்டிவிடும். நோயை உண்டாக்கும். பொதுவாக புலால் நீக்கிய உணவையே அருளாளர்கள் உண்ண வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ரஜோ குணமே அவங்களுக்கு வந்துரும். இப்போ அடுத்து ஒரு உயிரை கொன்று ஒரு சிங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு மானை போய் அடிச்சு சாப்பிடும். அப்ப அதுக்குள்ள என்ன கோவம், ஆக்ரோஷம் எவ்ளோ இருக்கும். அது மொத்தமே நமக்குள்ளயும் இருக்கும். ஏன்னா நம்ம விலங்கினத்துல இருந்து நம்ம வந்திருக்கோம்னு சொல்றாங்க. அப்ப அதனுடைய பதிவெல்லாம் நம்ம இருக்கும் தானே. அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த விலங்கினத்திலிருந்து வந்த பதிவின் காரணமாகவே நம்ம இப்ப புலால் உணவை உண்ணுகிட்டே வரோம். அப்ப அதுகிட்ட இருக்கிற குணங்கள் எல்லாம் இந்த ராட்சச குணம் வந்து கண்டிப்பாக நம்ம கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா, அதுல ஒரு அழகா ஒரு விஷயத்த சொல்லலாம். ஒரு திருவள்ளுவர் சொல்றாரு, புலால் என்னது எல்லா உயிர்களும் கைகூப்பி தொழும். அதாவது கொல்லான் புலால் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் அப்படின்னு அழகா திருவள்ளுவர்ல திருக்குறள்லயும் சொல்லியிருப்பார். அதுல பாத்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஜி.டி. நாயுடு என்பவர் ஒரு பேட்டியில சொல்லியிருப்பார். அவர் தொழில்நுட்ப அறிவியலாளர். அவர் பார்த்தீங்கன்னா, நெறைய சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. என்ன கண்டுபிடிச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா, இந்த தாவரங்கள்ல எப்படி காய்கறிகள்ல நம்ம எப்படி அதிகமான மகசூல பெறுறது, எப்படி எல்லாம்னு சொல்லிட்டு பூசணி விதை, பூசணிக்காய் எவ்வளோ பெரிய பூசணிக்காய் வர வைக்கிறது, இந்த மாரி சொல்லிட்டு நெறைய ஆராய்ச்சிகள் அவரு செஞ்சிருக்காரு. அவர் வந்து மொத்தம் வந்து புலால் மருத்துவர். இதான் மெயின் அவரு. அவர் என்ன பண்றாரு, அவரு பேட்டி எடுக்கும்போது அவரு சொல்றாரு. ஒரு நாள் வந்து அவர் கப்பல்ல பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது, அந்த கப்பல் சுழல் காரணமாக கீழ வந்து விழுது. அப்ப அதுல இருக்கவங்க மக்கள் எல்லாருமே கீழ விழுந்துடுறாங்க. கடல்ல விழுந்துடுறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் சுறாக்களுக்கும், திமிங்கலத்துக்கும் உணவாக மாறுறாங்க. ஒரு சிலர் காப்பாத்தப்படுறாங்க. அப்ப ஐயா வந்து தப்பிச்சு வரதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது, ஐயாவ சுத்தி, சுத்தி, சுத்தி வந்து சுறா மீன்கள் வருது பார்த்துட்டு ஐயாவ பார்த்துட்டு திரும்பி போதுங்களாம். அதே மாரி திமிங்கலமும் வந்து பார்த்துட்டு திரும்ப போதுங்களாம். எந்த மிருகம், எந்த ஒரு மீனுமே, எந்த ஒரு அந்த சுறாவும், எதுவுமே வந்து ஐயாவ சாப்பிடவே இல்லைங்களாம். ஐயாவுக்கு ஒண்ணுமே புரியலையாம். உள்ளுணர்வா ஒண்ணு சொல்லுதாம், நாம புலால் மறுத்ததுனால தான் இந்த உயிர்கள் எல்லாம் நம்மள சாப்பிடாம போகுது அப்படின்னு அவருக்கு தோணுச்சுங்களாம். அந்த திமிங்கலம்லாம் வந்து பார்த்துட்டு என்ன சொல்றதுங்களா, ஐயாவை பார்த்துட்டு அந்த உள்ளுணர்வா இவர் புலால் மருத்துவர் என்பதை தெரிந்து கொண்டு அடுத்த திமிங்களுக்கும் சுறாக்களுக்கும் இவர் நம்ம ஆளுப்பான், இவர் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போதுங்களாம். அப்போ எவ்வளோ ஒரு முக்கியமான பாருங்க, எந்த உயிர்கள் எல்லாம் கைகூப்பி தொழும் அப்படின்னு அழகா சொல்லியிருக்காங்க. ஐயா வந்து இத கேட்பாங்களாம், வேதாத்ரி மகரிஷி ஐயா, ஐயா இந்த மாதிரி கொல்லான் புலால் மறுத்தல் இத பத்தி எல்லாம் வந்து கொல்லாமை புலால் மறுத்தல் பத்தி எல்லாம் அழகா திருவள்ளுவர் வந்து திருக்குறள்ல 10 குறளா எழுதியிருக்காருங்க. இதெல்லாம் வந்து தமிழ் 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 பேசுறாங்கல்ல, நல்லா நான்வெஜ் சாப்பிட்றாங்களே, இவங்க எல்லாம் படிக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்பாருங்களா. படிச்சுட்டு இதெல்லாம் விட மாட்டாங்களா ஐயா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வேதாத்ரி ஐயா சொல்றாங்க, ஆமா விட்டுடுவாங்க. என்ன ஐயா விட்டுட்டாங்க அப்படின்னு கேட்டா, திருக்குறள் படிக்கிறத விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாராம். ஏன்னா படிக்கிறது திருக்குறள் படிச்சிருது விடுறது தானே ஈஸி. அந்த சுவைக்கு அடிமைப்பட்டிருக்கு, நம்ம அதுக்கு விட மாட்டோம் இல்லையா, அது விட முடியாது இல்லையா. அதனால அவங்க எல்லாம் திருக்குறள் படிக்கிறதே விட்டுட்டாங்கப்பா அப்படின்னு சொல்வாராம். அதான் ஐயா வந்து எவ்வளோ யாரையுமே கம்பல் கிடையாது. அவங்களுக்கு அறிவுக்கு வரும் பொழுது அவங்க அந்த புலால் மறுத்தலுக்கு வருவாங்க. அது வரைக்கும் அவங்க எந்த உணவாகவும் சாப்பிடட்டும். ஆனா அவர்கள் அந்த உணவை எடுத்து காய கல்ப பயிற்சி செய்து 10 முறை அஸ்வினி முதிரை போட்டு ஓஜஸ் மூச்சு போட்டு அந்த அந்த உணவு காந்த சக்தியை ஏற்றி அந்த உணவை சாப்பிடும்போது அந்த உணவு அமிர்தமாக மாற்றப்படுது. உடலுக்கு உயிருக்கும் எந்த ஒரு தீங்கும் தராத உணவாகவே மாற்றப்படும் என்பதற்காக தான் ஐயா உயிருக்கான பயிற்சியில காயகல்ப பயிற்சியில உணவு சாப்பிடும் போது அந்த பயிற்சி செஞ்சுட்டு சாப்பிட சொல்லியிருக்கேன்.
சரிங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, ஐயா இதையே "கொல்லான் புலால் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும்ன்றது வந்து, இவர் வந்து எல்லா உயிர்களையும் கைகூப்பி தொழும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி எழுதியிருப்பார். எப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம். ஐயா ஒரு வீட்டுக்கு போறாராம். அவருக்கு சாப்பாடு வச்சுட்டே இருக்காங்களாம். ஐயா கிட்ட சொல்றாரு, "ஐயா இது நல்லா இருக்கும். இது சாப்பிடுங்க. ஐயா இது நல்லா இருக்கும். இத சாப்பிடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டே இருக்காங்களாம். அப்ப ஐயா என்ன சொல்றாருங்களா, "அம்மா நான் நல்லா இருக்க தேவையில்லையா? இதெல்லாம் நல்லா தான் இருக்கும். நான் நல்லா இருக்க தேவையில்லையா? இத எடுத்து எடுத்து நீ வச்சா நான் எப்படிம்மா சாப்பிடுறது?" அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்லுவாராம். அந்த மாதிரி கைகூப்பி நாம சொல்லணும். நாம ஒரு நான்வெஜ்ஜ விட்டுட்டோம், நான் புலால் மறுத்துட்டேன் அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு போறோம். அந்த இடத்துல புலால் உண்றவங்களா தான் இருப்பாங்க. அப்ப நாம வந்து அவங்க நமக்கு எடுத்தாந்து வைக்கும்பொழுது, கைகூப்பி "அம்மா நான் அந்த உணவு விட்டாச்சு. எனக்கு வந்து வெஜிடேரியன் நான் சாப்பிட போறேன். காய்கறியிலிருந்து தான் எடுத்துட்டு வாங்க. இது வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு கைகூப்பி நாம அவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்லியிருப்பார். ஒவ்வொருத்தரும் நாம இத கண்டிப்பா சிந்தனை செய்து ஃபாலோ பண்ணணும். இன்னும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் சொல்றாரு, "மாறுபாடு இல்லாத உணவை மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு" அப்படின்னு சொல்றாரு. மாறுபாடு இல்லாத உணவு, சாத்வீக உணவா நாம உண்ணும் பொழுது, நம்மளுடைய ஊறுபாடு இல்லை உயிரு. ஊறுபாடுன்னா என்ன? ஊறுனா மரணம். மரணம் என்பதே இல்லை இந்த உயிருக்கு. அப்ப நம்ம மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம் அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு. ஐயா இந்த மாதிரி தான் மாறுபாடு இல்லாத உணவை உண்டு தனக்கு அதிகமாவே அளவு முறையோட ஃபாலோ பண்ணி ஐயா உணவை வந்து சாப்பிடுறார் ஒழுங்குமுறையோடு. அப்படி சாப்பிட்றதுனால தான் ஐயா வந்து 96 வயசு வரைக்கும் நல்லா வாழ்ந்து இறைவனோடு கலந்தாரு அப்படின்னு சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா வேதாத்ரி மகரிஷ் ஐயா 3 விதமா சொல்வாருங்களாம். 3 விதமா சொல்வாரு. இந்த எப்பன்னா எல்லாரையும் கேட்டீங்கன்னா நம்ம 96 தத்துவங்கள் இருக்கு. அதுல வந்து அன்னமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், மனோமய கோஷம், ஆனந்தமய கோஷம் சொல்லிட்டு அத்தனை கோஷங்களா 96 தத்துவங்கள் வரும். அதுல முதல் நிலை அன்னமய கோஷம். எப்பவுமே சாப்பிட்டுட்டே இருக்கணும். அந்த மாரி எல்லாம் இருப்பாங்க மக்கள். ஐயா வந்து 3 விதமா சொல்வாருங்கன்னா, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டத்த கேட்டு, "நீ எதுக்காக பிறந்த?" அப்படின்னு கேட்டா, "நான் சாப்பிடறதுக்காகவே தான் நான் பிறந்திருக்கேன். அதுக்காக தான் சம்பாதிக்கிறேன். அதுக்காக தான் நான் சாப்பிடுவேன்." அப்படின்னு சொல்வாராம். நான் கூட மனவளக்கலைக்குள்ள வராத முன்னாடியும் சொல்லுவேன். நான் எப்பவுமே, "ஏய் நான் சாப்பிடறதுக்காக தான் பொறந்திருக்கோம். நம்ம வேலைக்கு போறோம். ஏய் நல்லா சாப்பிடும்மே" அப்படின்னு சொல்லுவேன். பசங்களையும் நல்லா சாப்பிடுங்க. நம்ம வயல்ல என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்கி வந்து போட்டு சாப்பிடணும் அப்படின்ற மாரி நாம ஏன்னா நம்மளுக்கு விழிப்பு நிலை இல்ல. அறிவுல குறைவு. அப்போ நம்மளுக்கு அதுதான் நம்ம சொல்லிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அழகா சொல்லுவாங்க. இப்போ திருப்பதிக்கு போனா, திருப்பதி லட்டு எப்படி இருக்குது? திருப்பதி லட்டு பத்தி தான் பேசுவாங்க. பெருமாள பத்தி பேசுறதே கிடையாது. பழனிக்கு போனா பஞ்சாமிர்தத்த பத்தி தான் பேசுவாங்க. அதேமாரி திருநெல்வேலிக்கு போனா அல்வா பத்தி தான் பேசுவாங்களே தவிர, மத்த எந்த விஷயத்தையுமே பேசுவாங்க. இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, அன்னமய கோசத்திலே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு கூட்டம், "நான் வந்து வாழணும் இல்ல, அதனால நான் சாப்பிடுறேன்" அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்னொரு கூட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, "நான் இருக்கிறேன் பூமியில, அதுக்காக நான் சாப்பிடுறேன்" அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த 3வது கூட்டம் தான் பார்த்தீங்கன்னா, ஞானிகள், மகான்கள் இவங்க எல்லாமே. அதனால தான் அழகா வந்து பார்த்துக்கணும். இந்த மாரி 3 விதத்துல இருக்காங்க. எப்படி நம்ம புசிப்பதற்காக வந்திருக்கோமா? இல்ல வாழறதுக்காக சாப்பிடுறோமா? இருப்பதனால நம்ம சாப்பிடணும். சரிங்களா? இது மாரி உணவு முறையில இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. இதுல இன்னும் பார்த்தீங்கன்னா, ஐயா அப்ப என்னதான் உணவு சாப்பிடுறது? நம்ம எப்படியாப்பட்ட உணவுகள் எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே புஞ்சை தானியத்தால் ஆன கஞ்சி ஒன்று தேங்காயோடு சாப்பிடணும். வேலை முடிந்திட்ட பின்னர் பகல் சாப்பாடு விதவிதமாய் கறி வகையோடு சாதத்தோடு சேர்ந்து சாப்பிடணும். மாலையிலே காய்கறிகள் கோதுமையில் மாக்கொண்டு தயாரிக்கும் உணவு போதும். பாலை தனியாக காய்ச்சி இனிப்பு சேர்த்து சாப்பிடலாம். டீ, காஃபி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஐயா சொல்லியிருக்காங்க. காலையில நம்ம 5 மணிக்கு எழுந்து காலை கடன்களை எல்லாம் முடித்து விட்டு உடற்பயிற்சிகளை முடித்துக் கொள்ள வேண்டும். பிறகு 5:30 மணி முதல் 6 மணி வரை தியான பயிற்சி மேற்கொள்வது நல்லது. 6:30 மணி முதல் 7:30 மணிக்குள் புஞ்சை தானியத்தாலான கஞ்சியை தேங்காயுடன் சேர்த்து உண்ணலாம். பகல் 12 மணிக்கு மேல் அல்லது 12 மணிக்கு உள்ளாக நாம் வந்து அரிசி சாதம், காய்கறிகள், டீ இவற்றுடன் சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாலை வேளையில் கோதுமை மா கொண்டு தயாரிக்கப்படும் ரொட்டிகளை காய்கறிகளோடு சேர்த்து நம்ம சாப்பிட்டு வரும்பொழுது நம்மளுடைய உணவு நல்ல முறையில இருக்கும். நம்ம உடல் நன்றாக இருக்கும். இந்த உணவு திட்டம் பொதுவாக உலகில் எல்லா தட்பவெப்ப நிலைக்கும் பொருந்தும். நேரத்தை மாற்றிலும் அங்கும் இங்கும் வெப்பநிலைக்கு ஏற்றவாறு நாம் மாற்றிக்கொள்ளலாம். சரிங்களா? இப்படி நம்ம உணவுல எந்த ஒரு உணவு உட்கொள்ளும் வேணும் என்றாலும் அடுத்த வேளை உணவு உண்பதற்கு 1 மணி நேரம் முன்னதாகவே பசி இருக்க வேண்டும். நன்றாக பசித்த பின்னே
புசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கைப்பிடி உணவை எடுத்துக்கொண்டு நாம் 10 முறை அஸ்வினி முதிரை போட்டு ஒரு ஓஜஸ் முட்டை செய்துவிட்டு போட்டுவிட்டு நாம் சாப்பிடும்பொழுது அந்த உணவுகளில் காந்தத்தன்மை பெருகிவிடும். அப்போ உடலுக்கு தேவையான சத்துக்கள் சிற்றறைகள் மூலம் உறிஞ்சி எடுத்துக்கொள்ளும். எனவே நாம உணவு உண்ணும்போது நம்ம ஒரு சாத்வீக உணவா நம்ம எடுத்துக்கொண்டோம்னா நம்ம உடலை நன்றாக பாதுகாக்கும். சரிங்களா? நம்ம உடலை உணவு நம்ம உடல் வளருதே உணவால் தான். அதனால நம்ம அதிகமான சாப்பாடு எடுத்துக்கொள்ளாம சத்தான, சுவையான, குறைவான அளவோடு முறையோடு நாம் உண்ண வேண்டும் என்பதை நாம் அனைவரும் சிந்தனை செய்யணும். வாழ்க வளமுடன்.